அவனை போய் கேட்டா என்ன வந்து பாடுற? நாலு எலும்புல நெருக்கிடுவேன். அம்மா உங்க பையனே பேச பிடிச்சி அறுத்துருவேன். என்ன பண்ணுவேன்? வாழக்கற வளர பேசுறது சூத்த அறுத்துருவேன். அடுத்து சூப்பு வச்சு அதே குடிப்பான். மச்சான் அடிப்பான் பழுது. ஆடு மேய்க்கலடா மாடு மேய்க்கும். ஆட்டோ ஓட்டோ அதானே சூத்தாட்டம் ஆட்டோட தானே கொண்டு வந்தேன். அந்த மாதிரி தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கா அடிப்பேன் உதைப்பேன் மெரிப்பேன் குத்துவேன் பல்ல கூட வச்சிடுவேன். நேத்துக்கா பணம் பணம் குத்துக்கிற பணம் ஓத்தா உங்க கேட்டதா எந்த பாடுறா பணம் கொடுக்க பாடு பணத்தை வச்சுட்டு எங்க போய் பொறுக்கு போ. பணத்தை யாரு குத்தா நல்ல பையன் பேரு பணத்தை கேட்டா வீட்டை தேடி போன வீட்டுல ஆள் இல்ல பணத்தை அவங்க அம்மாட்ட தான் கொடுத்தேன். பணத்தை அவங்க அம்மாட்ட தான் கொடுத்தேன். பணத்தை வாங்கிக்கிறீங்க தேவையா பசங்களை இப்படி ஏமாத்திருக்க. சாட்சி யாரு பணம் கொடுக்கும் போது அவன் பொண்டாட்டி அவதான் சாட்சி இருக்கு. பணத்தை எங்க அம்மா வந்து கொடுத்தேன். இதுக்கு சாட்சியம் பொண்டாட்டி காமினி. இவளுக்கு ரெண்டு பேர் தானே கொண்டு தச்சுக்கடா. என் பொண்டாட்டி காமினி கொண்டு தச்சுக்கோ. எங்க அம்மாவை கொண்டு தச்சுக்க ஆஃபர். அம்மா கூடவா அச்சுக்கடா. அம்மாவா கூட தச்சுக்கடா. அப்பா போய் எங்க அடிக்க என்ன சொல்ற பணத்தை என்ன வந்து அடிக்கிறதுக்காகறா அப்பா போய் என்ன வந்தது பணத்தை எங்க அம்மா பொண்டாட்டி குத்தா அவளை கூட நச்சுக்கோ. வாங்க என்ன இவனை கவர்மெண்ட் இறங்கி வர்றியா? இதை விட்டா உனக்கு வேற என்ன சொல்லிட்டு கேட்டா மாதிரி கேள்வி. இப்ப என்ன இது எதுக்கு? இது சுத்த வேஸ்ட். இது வேஸ்ட் சுத்த வேஸ்ட். காத்தி லோகேஷ்ல வந்துக்கறாங்க. இது போய் வேஸ்ட்டா கலைஜேங்க வேஸ்ட். டேய் சுத்த வேஸ்ட்டாங்கற. மச்சான் என்ன மிளகா டப்பாஸ் மாதிரி. டேய் இது எதுக்கு? இத விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும். அவர் வாஜாருக்கு தெரியும். வாஜாரே 1008 தொழிலா? ஏ அம்மா அவனே வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட்ல நாவ பழம் வித்துங்க. அந்த போனா போதும் கம்பெனில சேர்த்தா எங்க சூத்திர நார ஓடிக்கிறேன். எவன நல்லவன் நினைச்சு நாங்க கம்பெனில சேர்க்கிறோமோ நரம்புக்கு எதனா ஒண்ணு ஆகும். என்ன வேலை தெரியும்? என் சிசிய பிள்ளைய கேளு. நீ குரு நான் சிசிய. வாஜாரே வணக்கங்க. வாஜாரே நல்லா இருப்பான் நல்லா இருப்பான். வாஜார் பேசுற கை பண்ணு. ஐயா இந்த கலைஜேவி நாடக மன்றத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? நான் ஒரு வருஷம். அதுக்கு முன்னாடி என்ன வேலை? என்னடா மம்மல டொக்குன்னு உண்மை
உண்மைதாங்க. அங்கே வேலை செய்யுதுண்ணா. உண்மைதான். பம்பு கம்பல்ல தாங்க வேலை செஞ்சிருந்தேன். இப்ப நம்ம வேலை செய்ய மாட்டேங்க. நாங்க நல்லா செய்வோங்க. நீங்க நல்லா செய்வீங்க. உண்மைதான். நீ செய்யறது எனக்கு தெரியல. 2 பம்பை, 2 சிலம்புகார், ஒரு உடுக்க, 5 பேர் வருவாங்க. 5 பேரு எப்படி வாசிப்பாங்க? நான் கேட்கிறேன். செய்யும் தொழிலே தெய்வம். வந்து மாட்டினாங்கன்னா இது முதல் தெருவுல, இது முதல் தெருவு. 2வது தெருவுல அடிப்பாங்க. 3வது தெருவு. 3வது தெரு யார் தெருவு? என் தெரு. 3வது தெரு உன் தெருவு. சரி, நம்ம ஆளுங்க வந்துக்கிறாங்கல்ல, வாங்கி கொடுத்துருவேன். வாங்கி கொடுத்துருவேன். அடிப்பாங்க பாரு. வாங்கி கொடுத்துருவேன். என்னது? 4வது தெரு. உன் தெரு. ஆமா, 4வது தெரு யார் தெருடா? செம்மட்டு தெரு. போன தெரு. நீதான் பம்பக்காரருக்கு அட்வான்ஸ் கொடுத்த ஆளா இருக்கும். 5 பேர் வந்தாங்களே. ஆட்டத்துக்கு வந்து வந்தானே. ஆமா, என் தெருல எப்படி அடிப்பாங்க? அட ஏன் கேக்குற? பறக்கமா அப்படியே? அதுவும் போன தெருவுல. அது பேர் எங்க போய்க்கிறாங்கன்னு தெரியாது. அவர் அட்வான்ஸ் வாங்கினாரு பாரு, ஒரே ஒரு ஆடு போய் 2 பணத்தை கொடுப்பாங்களோ. அவர் ஒரு ஆள் மட்டும் மாட்டிக்கிங்க. ஐயோ, பம்பை கலை ஒரு நல்ல கலை. நம்ம வீட்லயும் குப்பை இருக்கும். இப்போ நம்ம நாடகம் ஆடுறோமே, நம்ம மட்டும்தான் இல்ல சொல்றேன். சித்திரை மாசத்துல அட்வான்ஸ் கொடுப்பாங்க. பணம் வாங்கின உடனே டான்ஸ பார்க்காத போட்டுக்கல. சித்திரை மாசத்துல டான்ஸ், ஆடி மாசம் வந்து தொடர்ந்து நாடகம். சித்திரை பூவே உண்மைதாங்க. பம்பு கம்பல்ல சிலம்பாடிந்த உண்மைதான். விட மாதிரி மென்டல் மேல ஆட மாட்டோம். நான் மென்டல் வேற என்ன கம்பெனியே மென்டல் கம்பெனி. ஒரு 15 மென்டலுங்களும் ஒன்னா சேர்த்துக்கணும். நாங்க படுற பாடு. ஐயா தான் மென்டல் நம்பர் 1. நீ நம்பர் 2. இந்த மென்டலுக்கெல்லாம் செயலாளர் இருக்கிற யாரு? உள்ள பவுடர் போட்டுக்கிற பாட்டில். வரமாட்டோம் பட. இதை விட்டா இந்த ஊரு தலைவரை பார்த்து சாராய கடை வச்சு போயிட்டு ஒரு காலத்துல நான் பாத்துக்கிறேன். ஊரு கொஞ்சம் தெளிவா இருக்குது. ஐயோ என் கண்ணுங்களே. சாராய கடை. ஆமா, உடம்பு நல்லா இருக்குதா? நான் பாத்துக்கிறேன். அம்மால கல்ல குடிச்சில கண்ணு குட்டி வாங்கினான் பாரு உத. அதே போல காலை வச்சு பொண்டாட்டி காமினி பக்கத்துல போடுற. அத நான் பாத்துக்கிறேன். நீ ஆட்டடாத, என் கூட வந்துரு. அருமையான தொழில். ஆமா, ஐயாவியா நல்ல தொழில் இருக்குது. மேல் ஒட்டி வாங்க ஜீவா கம்பெனில ஒரு 80,000 வாங்கிக்கிறேன். அவங்க தான் எனக்கு 1 லட்சம் தரணும். அப்படியே நிக்குதா பாக்கி? அவங்க தரணும். எனக்கு தரணும். அவங்க காலைல போய் வாங்கிட்டு வா, நாங்க போறோம். டேய் அடங்க. டேய் நீ வா, உனக்கு அருமையான தொழில். என்ன தொழில்? எந்த சாராய கடை. சாராய கடை பக்கத்துல உனக்கு சாக நகர படுத்துறேன். கூட வந்து மச்சான் நல்ல வேலைடா. எடுக்கறத வேலை. நீ வாங்கிடு. சரி, உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? எந்த விக்கிற வேலை. ஆனா உந்து கோத்தா நக்கற வேலை. என்ன வேலை? கோத்தா நக்கற வேலை. பணையிலிருந்து போட்டா மாட்டிரது மாட்டு. நக்கு
அடிக்க மாட்டவா அடிக்க மாட்டல மாட்டவாங்க அவனை கூட சொல்லு. டேய் மெண்டல போய் கூப்பிடுறா ஒண்ணா நம்பர் மெண்டல் நீ தான் தங்கம் என் சேட்டு வாடா அடிடா அப்ப அப்ப கிள 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 உன் கால்ல கூட வீராஜம்மா நான் பேசுனதுல தப்புதான். தப்புதானா தப்புதான். பேசலாமா பேச மாட்டேன். கால பிடிக்கிறேன் நான் பேசுறது தப்பா பவுடர் காய்ச்சி அட டேய் சிச்சி என்ன சொன்னா சிச்சி என்ன சொன்னா அவனை அச்சா தான் நான் யாரா பையா சொல்லாய வந்து மூஞ்சில காரி துப்பாயா மூஞ்சில. என்னடா கால தாமதம் பண்றான் கட்டு கையில கொட்டி இருக்கிற வாங்க இந்த நாட்டில் பயணே தமிழ்நாடு சத்தியபுரி நாடு சத்தியா போறே பானி போறீங்க வைக்கத்தானா இந்த நாட்டை ஆண்டு வரும் மன்னருக்கு அருகாமல் இருக்க வேண்டிய அமைச்சர் விஷா கோடி வாழ்க விஷா கோடி வாழ்க மல்லில விஷா ஒதுக்கல விஷா இந்த விஷா கொடுக்க விஷா விஷா எனக்கு இந்த போல கிடைக்க ஐயா இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் மணிமுடி சுட்டு விழா விழா பார்த்தாயா மாவிலை தோரணங்கள் மகர விளக்குகள் மகர விளக்குகள் மேல தாளங்கள் யாம் யாம் என்று விடை கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அமைச்சர் இளவரசி வருகிறார்கள் மகளே முத்தழகி, ஆனால் அண்ணா மாமா காலத் தலைவி எதற்காக அழைத்து வர சொன்னது தெரியுமா? என்னப்பா காரணம்? முடிந்தால் அண்ணனுக்கு முடிசூட்டி விடாம அப்படியா? அதற்காக தான் அழைத்திருக்கிறேன். அமைச்சர் வருகிறார் அமைச்சர் வெந்து விட்டார் என்ன பேசுற வந்து விட்டார் மகளே பாரா, மகளே முத்தழகி, சத்யாவதி, அத்தா நீண்ட நாள் என் மனதிலே ஒரு ஆசையம்மா. ஆசையா? பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருவராக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக வளர்த்தது அமைச்சர் அவர்கள். அவருடைய திரைக்களத்தினால் வளர்த்த பிள்ளைக்கு மணிமுடி சூட்டினால் அவருக்கு பெருமை, மக்களுக்கு பெருமை, எனக்கும் பெருமை. ஆகையாலே இந்த மணிமுடியை அவர்தான் சூட்ட வேண்டும். மலர் மாலையை என் அன்பு மலையாக என் மகனுக்கு சபா சபா அமைச்சர் அவர்களே, வளர்த்த தந்தை நீங்கள், நீங்களே என்னுடைய மகனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று இந்த மன்னனுடைய வேண்டாம் மன்னா நீங்களே சுட்டுங்கள் மன்னா இல்லை இல்லை என் அன்பு கட்டளை. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் ஆகட்டும் மன்னா யாருக்கு கிடைக்கும் பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த செல்வங்களை எடுத்து வளர்த்தது யார்? எனது திருக்கரத்தை அந்த மணிமுடி சுட்ட போது அந்த பிள்ளைகள் என்னை எப்படி வாழ்த்த போகிறார்கள்? மாமன்னர் வாழ மகளே முத்தழகி, என்ன காரியம் செய்து விட்டாய் அம்மா? மணிமுடி எப்படி தட்டி விடலாமா? அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? இல்லம்மா. அப்பா யாருடைய கரத்தினால் யாருக்கு மணிமுடி சுற்றுவது? அவனுக்கு என்ன அருகதை இருக்கிறது அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதற்கு? ஆமாப்பா. அப்பா மறந்துட்டீங்களா? அவன் யாரவன்? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். போய் ஏறி வாய் அப்பா அது மட்டுமா, நான் காலாளிட வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். யார் பார்த்து என்ன வார்த்தை பேசுறாவா? கூட போய் சண்டை போட இளவரசி
என்னடி யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கி. அமதி என்ன உன் மகள் இப்படி பேசுகிறார்? அமதி இளம் கற்று மழமறியாது அவளை அடக்கி வைங்க. அவமானம், யாருக்கு? பெருத்த அவமானம். நாங்கள் நினைத்தால் இந்த நாட்டை தவிடு பொடியாக்கி விடுவோம். ரைஸ் மில்ல வேலை பாக்குற கூட உண்மை. அவர் தவிடு பிடிக்கிறாரு, நோய் தள்ளுறாரு. டேய் நோய் தவிடுவனே. இங்க வாங்க. ஏய் ஒரு நாட்டின் நிலவரசி கூப்பிடுற பாப்பி இவ்வளவு இவ்வளவு ஏய் இவ்வளவு கொழுப்பு இருக்க கூடாது. இவ்வளவு 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 ஆழம், இவ்வளவு ஆழம மகத்தை அதிகாரம் உனக்கு இருக்க கூடாது. இவ்வளவு இவ்வளவு ஏய் போடா வாயே. என்னடா என்ன? சொல்லுமா. இளவரசி ஆ, வேண்டாம். என்ன வேண்டாம்? 1000 தான் எடுத்து உரைத்தாலும் ஆ, இந்நாட்டு அமைச்சர் ஆ. உங்களை பெற்றெடுக்காத குழந்தைகள் போல் அவன் ஒரு வேலைக்காரன் நாய், அவனுக்கு கீழே வேலை செய்யற வேலைக்காரன் நாய் நீ. மூட வாயா. ஒரு எடுப்பு கீழே வேலை செய்யறவனா? ஆமா. இனிமேல் இந்த அரசவையில் நான் இருக்க மாட்டேன். புறப்படுகிறேன். அமதி டேய் நின்றா. நான் கூட போறேன். அப்பா என்ன பாக்காதீங்கப்பா, என் மனைவியின் முகத்தை பாருங்களப்பா. 3 வருஷமா பாத்துட்டு ஏய் பிளாஸ்டிக் இங்க வாங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பிளாஸ்டிக்கா? ஆமா பிளாஸ்டிக்கா? பிளாஸ்டிக் தான்டா. நாங்க பிளாஸ்டிக்கா? எதுக்கு தெரியுமா உன்னை பிளாஸ்டிக்னு கூப்பிட்டேன்? எதுக்குமே பயன்படாது. இங்க வாங்க. பயன்படுத்தலாம் டேய் சேஃப்டிக்கு. வாய மூடுறான்டா. இங்க வாங்க. வாடா. டேய் போதுடா. ஆமா டேய் 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். குங்குமம் அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கிறோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக வைக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து காலுக்கு செருப்பு வாங்குறோம். செருப்பு வாங்கிறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயற்படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவன் இவன். தலைவலி அமுதாஜன் ஸ்ட்ராங் தேய்ச்சி கொள்ளுங்க. ஏய், என்ன செருப்புக்கு சமம் சொல்லுங்க. தலைமுறை அமைச்சர் சொல்கிறேன். அப்பா அம்மா முத்து இதுதான் உங்களோட விருப்பமா? என்னப்பா இது? இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றாய். தளபதியாரே வருத்த வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்க. அவளோ ஒரு சின்னத்திரி பெண், அறியாதவள், புரியாத பேசுகின்றாள். இருந்தாலும் சில புத்திமதிகளை பெரியவர்கள் எடுத்து உரைத்தால் அவள் புரிந்து கொள்வாள். ஆணவம், பொறுமையா இருக்கு. வருத்த ஆணவம் உன் மகளுக்கு. ஏய் எங்களை தோடு வாங்கி விட்டான். ஓடு வாய். முத்தழகி, இங்க பரமா, இந்த அரண்மனையிலே நீ பிறந்த நாள் முதலாக பெற்றெடுத்தது தாய் நானா இருந்தாலும் வெள்ளி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாராட்டி கல்வி சாலைக்கு சென்று வா மகளே என்று முட்டை விட்டு பின்னே நின்று அழகு பார்த்த தாய் தந்தை நாங்கள் இருவரும் இருந்தாலும் நாங்கள் இல்லாத நேரத்திலே இதோ இருக்கின்றார் அமைச்சர். சொல்லு அவர் எப்பேர் விட்டு தெரியுமா? உன்னை தோல் மீதும் மார் மீதும் தூக்கி வளர்த்தவர் அப்பேர் வட்டவரை இந்த அரண்மனையிலே அவசரமாக பேசலாமா? இது சின்ன சிறு பெண்ணம்மா, அப்படி எல்லாம் மனம் போடாமல் நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர் சொல்லும் வார்த்தைகளை கேட்க வேண்டும். பொறுமையா இரு. எதுக்கு கை கொடுக்க? மகளே பாரா. அப்பா என்னப்பா இது தங்கை தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா, தங்கை சொல்ல என்னப்பா தவறு வைக்கின்றது? இவன் கருத்தால் மணிமுடி சுட்டி நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் கருத்தால் மணிமுடி சுட்டுவதற்கு எந்த தகுதி தராதரம் இருக்கின்றது? அப்பா, இவன் கருத்தால் மணிமுடி சுட்டினால் நாட்டை நான் ஒருபோதும் மாற்றி செய்ய மாட்டேன். உங்கள் கருத்தால் மணிமுடி சுட்டுங்கள். இல்லை என்றால் நிக்கிறான் பாரு அப்படியே. என்னமண்ணா? பிள்ளைகளை பேச வைத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இத பாருங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்றான். அவன் என்னமோ அமைதியா தாங்கிறான். பொய்யே எழுத மாட்டான். அவன் ஒருவேளை சாப்பிட்டு குறை சொல்லிட்டு போடுவான். அவர் அமைதியா இருந்தா கூட பாவி நீ கலாரி விட்டுக்கிறியாடா? சுடர்களுக்காயும் தூண்டுகோல் தேவை. அவன் எரிவதற்கு நீ தூண்டி விடுறேன். அத்தா, பாத்து நிறுத்துங்க. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஆமா, நாட்டு மன்னராக இருந்தாலும் நீங்க பெற்றோருடைய பிள்ளைகள் வார்த்தையும் மகளுடைய வார்த்தை விருப்பத்தை கேட்டிருக்க வேண்டும். கேட்காமல் முடிவெடுத்தது தவறுதானே? அதனால அவங்களுடைய விருப்பம் தவறு எடுத்துதான். தவறு எடுத்துதான். குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு காரியத்தை செய்யும் பொழுது 10 பேருடைய அபிப்பிராயத்தை கேட்கணும். தனி மனுஷனா முடிவெடுத்தா என்ன நிலைமை என்பது என் குடும்பத்தில் நடந்து போச்சு. இனி என்னுடைய திருக்கரத்தாலேயே என்னுடைய மகளுக்கு முடிச்சூட்டுகிறேன். அப்பா, தட்டிவிட்ட மணிமுடி அது வேண்டாம்.
இதோ என்னுடைய சிரசை அலங்கரித்த எந்த மணி மகுடத்தையே என் மகனுக்கு முடிச்சுட்டுகிறேன். யார கையை தட்டாதே, ஒரு ஆள் கூட கையை தட்டாதே. டைம் பாம்பு போட்டு சாவ வச்சிருவேன் எல்லாரும். செங்கோல் விளையாத மன்னர் சிறப்பான ஆட்சி நடத்த வேண்டும். உன்னுடைய தம்பி முன்பு படிக்க வெளிநாடு சென்றிருக்கிறானப்பா. அவன் வந்தால் அவனை பத்திரமாக பார்த்துக்கொள். தங்கையை பார்த்துக்கொள். நாங்கள் இருவரும் பெற்ற கடமை முடித்து விட்டோம். காசை யாத்திரையாக சென்று காசை சூழாதவருடைய ஆலயம் சென்று அவர் மதிப்படும். அப்படியா ராஜா? பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவே உடனே என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாட்டு மக்களுக்கு குறை என்பதே காணக்கூடாது. என்னால் பிள்ளைகளுக்கு அறிவு சொல்ல தேவையில்லை. அறிவு ஏராளம் போகலாம். அண்ணா, பதவி பதவி நீங்க அனைவரும் மாவீர சபையில பேசிட்டு இருக்கீங்க. இப்படி இப்படி கை காட்டுறேன். காத்து வரல விசிறிக்காண்ட குளிர்தான் குளிர்ல நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கின்றதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன். இந்த சந்தோஷமான விஷயத்தை தொழில்களை பார்த்து செல்ல வேண்டும். அம்பேத்கர் சிலை சேலை வருகிறது, சேலை வருகிறது. அமைச்சரே, இனிமேல் நாட்டுக்கு நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாக இருக்கும் நாடு. இளவரசரே, உன் தந்தை ஆண்டாரே நாடு, அதுவா நாடு? இதற்கு மேல் நீ ஆள போகிறப்ப நாடு, இதுதான் நாடு. சுடுகாடு. இருந்தாலும் நான் தவறாக பேசியிருந்தாலும் நான் சென்று ஓய்வு பெற்று புறப்படுகிறேன். இந்த சிங்கத்தை பார்த்து என்ன பார்த்த கூறிய குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒரு விளக்கு எரியும், ஒருத்த வீட்டு தாலி அறுத்தா, தாலி தாலி அறுத்த பாடு புறப்பட சந்திக்க விட மாட்டேன்.